ஆமே அழைச்சது நீங்க சொல்லுவோம் உங்க ஊழியா அல்லேலூயா அழைச்சது நீங்க பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே சிறையிலே நள்ளிரவில் கதவு திறந்தன கட்டிகள் அருந்தன கதவு திறந்தன கட்டிகள் அருந்தன காக்கும் தெய்வம் நீர் இருக்கு கவலை பயம் எனக்கு எதற்கு காக்கும் தெய்வம் நீர் இருக்கு உங்க ஊழியோ நானே கலந்தனோ அடைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க சொல்லுவோமா நானே கலந்தனோ அடைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க ஒரு கத்தோட அபிஷேகத்தை ஊற்ற வாஞ்சையோடு கூட ஆத்ம பாரம் உனக்கு இருக்குமானா ஆத்ம தாகம் உனக்கு இருக்குமானா இந்த தேசத்தில் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும் என்று இருப்போமானால் கர்த்தரை நோக்கி கூப்பிடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு இறங்கினாரே இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இறங்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமே பார்க்கிற எல்லாரும் அந்த மேல் வீட்டு அறையில ஒரு மாதிரி பார்த்தாங்க வந்தவங்க எல்லாம். ஆனா கர்த்தர் ஒரு அசைவு கொடுத்தாரு, ஒரு அசைவு கொடுத்தாரு. இந்த இடத்துல உன்னை கொண்டு என்ன கொண்டு ஏதோ ஒரு கடமைக்காக வந்தவர்களா இல்லாதபடிக்கு, ஏதோ கூப்பிடுவதால் வந்த கட்டாயத்தினால வந்தவர் இல்லாதபடிக்கு கர்த்தருக்காக வந்திருக்கிறார். ஆத்ம தாகத்தோடு ஆத்ம பாரத்தோடு ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரை என்னை அனுப்பும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா சொன்னாரு. யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் வந்திருக்கிறேன். நம்முடைய நாவை கர்த்தர் தொடட்டும், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் தொடட்டும். ஒரு அபிஷேகம் நடத்துமே. உன் கரம் அபிஷேகப்பட்ட கரமா இருக்குமானால் நீ கொடுக்க போகிற டாக்ஸ்ல ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தருவார். ஒருமித்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய அற்புதங்களை உண்டாகட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் தான், அபிஷேகம் தான் எல்லா நுகங்களையும் முடிக்கும், கட்டுகளை அறுத்து ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. அநேக குடும்பங்கள் சமாதானம் இல்லை, அநேக குடும்பத்தில் பாவங்கள், அநேக குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்குள்ள போராட்டம், பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற என் தேசத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை கத்த தரும்படியாக, ஒரு விடுதலை கத்த தரும்படியாக, சுகத்தை தரும்படியாக, சாபிக்கப்பட்ட குடும்பங்கள், சாபமான குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக தேவ வல்லமை இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. எங்களை அங்கீகரியும் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தை அங்கீகரிங்க ஆண்டவரே. ஆத்மாக்களை ரட்சியும் அப்பா, ரட்சியும். எவ்வளவு நாங்கள் பேசினது போலவே கேட்ட வசனத்தின்படி ஒரு மனதை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் கடந்து போய் ஊழியத்தை செய்கிற வேளையில எதிராக இருக்கிற போராட்டங்கள், எரிச்சல் இருக்கிற காரியங்கள், எதிர்க்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி போடுங்க. இந்த எல்லையில காணப்படுகிற போராட்டத்தின் எல்லா விக்கிரகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்தி என் நாமத்தை மாத்திரம் உயர்த்தி ஜெயத்தை மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் அப்பிரஜமான பிள்ளைகள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.